Friends, welcome to our channel. நான் உங்கள் ஹேமா ரேக்கி மாஸ்டர், ஃப்ளவர் தெரபிஸ்ட் அண்ட் டாரோ ட்ரீடர். இன்றைக்கி வந்து லவ் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறவங்களுக்கு கரண்ட் சுச்சுவேஷன் இப்போ என்ன போயிட்டுருக்கு, உங்களோட ரிலேஷன்ஷிப்பில் வந்து என்ன ஸ்டேஜ், நெக்ஸ்ட் ஆக்ஷன் என்ன, உங்கள் பர்சன் உங்களை பற்றி என்ன தாட் நினச்சிட்ருக்காங்க, இல்லை நீங்கள் அவரை பற்றின ஒரு ஒப்பீனியன் உங்களுக்கு என்ன இருக்குது, நெக்ஸ்ட் லெவலில் என்ன இந்த லவ் பாண்டிங் எப்படி கொண்டு போக போகிறீங்க, ஓகேவா? யூனிவர்ஸ் அதுக்கு என்ன கைடன்ஸ் பிளஸ்ஸிங்ஸ் கொடுக்குறாங்கன்னு பார்க்கலாம். இது வந்து சாமுவேல் ஏஞ்சலோட பிளஸ்ஸிங்கோட நான் வந்து எடுத்திருக்கேன். ஸோ நீங்கள் அவரையும் வந்து ப்ரே பண்ணிக்கோங்க. அவரை வந்து ப்ரே பண்ணிவிட்டு நீங்கள் ரீடிங் பாருங்கள். இதில் 3 பைல் வச்சுருக்கேன். பைல் நம்பர் 1, 2, 3, ஓகேவா? இப்போது ஸ்க்ரீனில் ஒரு 3 பட்டர்ஃப்ளை தெரியும். ஓகே, ப்ளூ, ரெட் அண்டு பிங்க். அந்த 3 பட்டர்ஃப்ளை 3 பைல்ஸ், ஓகேவா? உங்களுக்கு எது ரெசனேட் ஆகுதோ அதை சூஸ் பண்ணிவிட்டு இந்த பைல் ரீடிங் பாருங்கள். 1க்கு வந்து ப்ளூ, ரெட்டுக்கு வந்து செகண்டு, அண்ட் பிங்க்குக்கு வந்து 3rd ஃபைல், ஓகேவா? அதுலேயே நம்பர் போட்டிருப்பேன், பார்த்துக்கோங்க. ஓகே, இப்போ இந்த பைல் ரீடிங் பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரிக்வெஸ்ட்டு, லைக் கொடுத்துட்டு உள்ளே வந்துடுங்க. ஏன்னா இது வந்து எனர்ஜி ப்ரிடிக்ஷன். நிறைய பேருக்கு என்னென்னா, உங்களோட ஆறா சக்கராவில் பிளாக்கேஜஸ் இருந்துச்சுன்னா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நல்ல விஷயங்களை அது வந்து கிடைக்க விடாமல் பண்ணுறதுனால அந்த விஷயங்கள் தட்டுப்பட்டு போகுது, ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு வந்து இந்த சிச்சுவேஷனை ஓவர் கம் பண்ணுறதுக்கு தான் நீங்கள் சேனல் பார்க்கும்போதே, நீங்கள் வந்து ரீடிங்குள்ளே வரும்போதே நீங்கள் வந்து லைக் கொடுத்துட்டு வரும்போது உங்கள் எனர்ஜி, உங்களோட ஆரா ப்ரிடிக்ஷன் நீங்கள் ஈஸியாக பண்ண முடியும். அந்த லாஜிக்னால் தான் உங்களை வந்து லைக் வந்து ஃபஸ்ட்டே கொடுத்துருங்க அப்படின்னு சொல்கிறேன், சரியா? ரெகுலர் வியூவர்ஸ்க்கு தெரியும், நியூ வியூவர்ஸ்க்காக சொல்கிறேன். சரி, இப்போது பைல் நம்பர் 1 சூஸ் பண்ணவங்களுக்கு சாமுவேல் ஏஞ்சல் என்ன பிளஸ்ஸிங்ஸ் கைடன்ஸ் கொடுக்குறாரு, உங்கள் கரண்ட் சுச்சுவேஷன் எப்படி இருக்குது, உங்களோட லவ் பாண்டிங்கை நெக்ஸ்ட்டு நீங்கள் எப்படி மூவ் பண்ண போகிறீங்க, ஓகேவா? உங்கள் பர்சன் என்ன ஆக்ஷனில் இருக்கார், நீங்கள் என்ன ஆக்ஷனில் என்ன பொசிஷனில் இருக்கீங்க, ஓகேவா? ஸோ இதை நெக்ஸ்ட் லெவல் எப்படி கொண்டு போகிறீங்க, என்ன சுச்சுவேஷன் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஓகே, ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு ஏஞ்சல் வந்து சாமுவேல் ஏஞ்சல் என்ன சொல்கிறாருன்னா, பிளேஃபுல்னஸ், லாஃப்டர் இஸ் த பெஸ்ட் தெரப்பி, ஹாவ் சம் ஃபன் டுகெதர் அண்ட் ரிமெம்பர், ஹாவ் சம் ஃபன் டுகெதர் அண்ட் ரிமெம்பர், லவ் இஸ் த கிரேட்டஸ்ட் ஹீலர். ஸோ நான் இதை வந்து ஏஞ்சல் கார்ட்லேயும் எடுத்திருக்கேன், உங்களுக்கு வந்து லவ் கார்டு, லவ் ஆரக்கிள் டெக்லேருந்தும் எடுத்திருக்கேன், ஓகேவா? இந்த ரீடிங் சூஸ் பண்ணவங்க, பைல் 1 சூஸ் பண்ணவங்க, நீங்கள் ரொம்ப உங்களோட ரிலேஷன்ஷிப் அந்த இதை பற்றி ரொம்ப ஒரு ஸ்ட்ரெஸ் ஓடிட்டுருக்கு உங்கள் மைண்டில், ஓகேவா? உங்களுக்கும் அவங்களுக்கும் உள்ள வந்து அந்த இது வந்து ஏதோ ஒரு நெகட்டிவான தாட்டை ஓட்டுறீங்கன்னு நினைக்கிறேன். தேவையில்லாத எண்ணங்களுக்கு வந்து ஸ்ட்ரென்த்து கொடுக்காதீங்க. தேவையான நல்ல விஷயங்களை நினச்சி பாருங்கள், அதுதான் சொல்கிறாங்க. ஹாவ் சம் ஃபன் டுகெதர் அண்ட் ரிமெம்பர். கொஞ்சம் நல்லா வந்து உங்களை வந்து சந்தோஷமாக வச்சுக்கோங்க, ப்ளேஃபுல்லாக இருங்க, ரொம்ப ரொம்ப வந்து உங்களோட ரிலேஷன்ஷிப்பை இறுக்கம் பண்ணாதீங்க. அடிக்கடி வந்து ஸ்மைல் பண்ணுங்கள். ஸ்மைல் பண்ணுங்கன்னா சும்மா அது என்னவோ வேறு மாதிரி நினச்சிக்காதீங்க. ஸ்மைல் பண்ணுறது, சிரிக்கிறது, சந்தோஷம் அது அந்த இதுவே வந்து உங்ககிட்ட இல்லை போல். அப்படியா? கொஞ்ச நாளாகவே சிரிக்க மறந்துட்டீங்களோ? அப்படின்னா என்ன? ஹாப்பியாக இருக்கிறதுனா என்ன, சிரிக்கிறதுனா என்ன, அப்படிலாம் கூட தாட் ஓடிட்டுருக்கான்னு உங்களுக்கு அதெல்லாம் மறந்துட்டிங்களா? ஆமாண்ணா எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் பார்க்கலாம். ஆமாம் மேடம், நாங்கள் அது மாதிரி ரொம்ப எங்கள் ரிலேஷன்ஷிப்பை பற்றி நினச்சி அப்படியே அந்த பாஸ்டில் நான் ஏன் இப்படி பண்ணேன், அவன் ஏன் அப்படி பண்ணான், அவன் அப்படி பண்ணால் நான் இப்படி பண்ணேன், அவள் இப்படி பண்ணிட்டா நான் அதனால் இப்படி பண்ணிட்டேன், இப்படி தான் ஓடின்ட்டுருக்குது. ஒரு சந்தோஷம் இல்லை, சிரிப்பு இல்லை, நல்ல விஷயங்களை வந்து உங்களுக்குள்ளே நடந்த நல்ல ஈவெண்ட்டை வந்து நினச்சி பார்க்கல. டாக்ஸிக்கான விஷயங்களையும் சர்க்கம்ஸ்டன்ஸ் நடந்த விஷயங்களை மட்டும்தான் உங்கள் மைண்டில் ஓட்டிகிட்ருக்கீங்கன்னு நினைக்கிறேன். அதனால தான் சிரிக்க கூட மறந்துட்டுருக்கீங்க.
கரெக்டா? ஆமாண்ணா எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் பார்க்கலாம். அன்பு ஒன்று தான் வந்து எல்லாரையுமே ஹீல் பண்ணக்கூடிய அந்த ஹார்ட் சக்கராவுக்கு வந்து ஹீலிங் தேவைப்படுது. உங்களோட ஹார்ட் சக்கரா ரொம்ப வந்து பிரேக் ஆகிருக்குது. பிரேக் மீன்ஸ் ரொம்ப வந்து கஷ்டப்பட்டுட்ருக்கு. அது பிளாக்கேஜஸ் மாதிரி. அதுக்கான அன்பு பாசம் கிடைக்கல. அது கொடுக்கணுன்னா இப்போ இந்த ரீடிங் பார்க்குறவங்க நீங்கள் அன்பு காட்டுங்க, அது திரும்ப வரும். லவ் இஸ் த கிரேட்டஸ்ட் ஹீலர். இதுக்கு மேலே என்ன சொன்னோம்? அன்பே கடவுள், அன்பே அனைத்துமாக இருக்காங்க. அதுதான் இங்கே ரிலேஷன்ஷிப்லேயும் கொண்டு வாங்கன்னு சொல்கிறார். எவ்வளோ அழகாக பியூட்டிஃபுல்லாக. உங்களுக்கு ஏஞ்சல் கார்டில் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தா, யூ ஆர் ரெடி. இப்போ நீங்கள் இந்த விஷயங்களை நீங்கள் செஞ்சிட்டிங்கன்னா உங்கள்கிட்ட இருக்க அந்த பாஸ்ட்டை ரிலீஸ் பண்ணிவிட்டு சந்தோஷமாக ஹாப்பியாக ஃபன்னாக இருந்தீங்கன்னா உங்களுக்கான அந்த விஷயங்கள் உங்களை நோக்கி வருது. நீங்கள் இப்போ உங்களோட ரிலேஷன்ஷிப் பாண்டிங்கை நல்லா ஸ்ட்ராங் பண்ணிக்க முடியும். யூ ஆர் ரெடி ஃபார் திஸ் ரிலேஷன்ஷிப், திஸ் சிச்சுவேஷன். இந்த பாண்டிங்கை நெக்ஸ்ட் லெவல் கொண்டு போகிறதுக்கான ஒரு சிச்சுவேஷன் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். ஓகேவா? ஸோ உங்களுக்கு லவ் ஆரக்கிள் டெக்கில் எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக ஏஞ்சல் கைடன்ஸ் கொடுத்துக்கிறாரு. உங்களுக்கு ஏஞ்சல் அந்த ஏஞ்சல் மெசேஜ்லேயும் வந்து எவ்வளோ அழகாக உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டா இருப்பாருங்க. சரி, டாரூட்டில் என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரீடிங் பார்க்குறவங்க நீங்கள் அபவ் 35-40 அதுக்கு மேலே தான் இருப்பீங்க. ஒரு சிலர் 50 கூட இருக்கலாம். எனக்கு அப்படி தான் தோணுது. இந்த ஏஜ் குரூப்பில் இருக்கிறீங்க. நீங்கள் வந்து கன்னி, மகரம், ரிஷபம் அண்டு கடகம், விருச்சிகம், மீனம். ஒரு சிலர் தனுஷ், மேசம், சிம்மம். இந்த 9 ராசி அல்லது லக்னத்துக்கு அதிகமாக இருக்குது. நீங்கள் ஆல்ரெடி எப்படின்னா ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டியில் உங்களுக்கு வந்து ரொம்ப என்ன சொல்கிறதுனா ஒரு நல்லது கெட்டது எல்லாம் தெரிஞ்சு ஒரு ஒரு டிபார்ட்மெண்ட்டை எப்படி வந்து மேனேஜ் பண்ணணும், அதே மாதிரி ஒரு ஃபேமிலியில் ஒரு குடும்ப தலைவனாக இருந்தால் எப்படி அந்த குடும்ப தலைவன் வந்து கரெக்டாக நடந்துக்கணும் எல்லாமே தெரியும் உங்களுக்கு. அது மாதிரி ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான பர்சன். நீங்கள் வந்து அதாவது மணி ரிலேட்டடான விஷயத்துலையும் நல்ல ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட் மற்றவங்களுக்கு தருவீங்க. உங்களோட இப்போ வந்து நீங்கள் ஒரு ரிலேஷன்ஷிப்காக வெயிட் பண்ணுறீங்கன்னா அவங்களுக்கு நீங்கள் எல்லாமே வந்து ஒரு என்ன சொல்கிறதுனா ஒரு நல்ல ஸ்ட்ராங் சப்போர்ட், ஃபைனான்ஷியல் சப்போர்ட்லேருந்து ரிலேஷன்ஷிப் சப்போர்ட் எல்லாமே கொடுக்கக்கூடிய ஒரு அன்பான பர்சனாக இருக்கீங்க. உங்களுக்கு ஏற்ற மாதிரியே ஒரு சோல்மேட் கனெக்ஷன் மாதிரி ஒருத்தர் உங்கள் லைஃப்பில் வருவாங்க. அவங்க மேபி கடகம், விருச்சிகம், மீனம், கன்னி, மகரம், ரிஷபம் இல்லைனா மேஷம், சிம்மம், தனுஷ் இந்த 9 ராசி அல்லது லக்னத்தில் இருப்பாங்க. உங்களுக்கு ரொம்ப அவங்க வந்து எப்படின்னா ஒரு அன்பு பாசம் கொடுக்குறதுல உங்களோட அந்த பழைய வலிகள் வேதனை எல்லாம் நீங்கள் வந்து ஷார்ட் அவுட் பண்ணிவிடுவீங்க. அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு அன்பான பர்சனாக தான் உங்கள் லைஃப்பில் வரப்போகிறாங்க. அது கரண்ட்டில் அவங்க ப்ரப்போஸ் பண்ணலாம் உங்களுக்கு. இந்த ரீடிங் பார்க்குறவங்களுக்கு இப்படி ஒரு நல்ல ப்ரப்போசல் வருது. நீங்கள் பார்க்குறவங்க ஒரு மெயிலாக இருந்தீங்கன்னா ஃபீமேலாக இருந்தாங்கன்னா உங்களுக்கு மெயில் எனர்ஜி. ஓகேவா? கண்டிப்பாக இந்த ஃப்யூச்சர் வந்து நியூ பிகினிங்ஸ். கண்டிப்பாக அந்த பழைய சைக்கிள் முடிஞ்சு நியூ சைக்கிள் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அதனால தான் உங்களோட பாஸ்ட்டை வந்து ரிலீஸ் பண்ண சொல்கிறார். பாஸ்ட்டில் இருக்க இந்த மன வருத்தம், உங்களோட ஹார்ட் சக்ரா வந்து ரொம்ப வந்து இதாக இருக்குது, வீக்காக இருக்குது. அதில் வந்து பிளாக்கேஜஸ் இருக்கிறதுனால நியூ என்ட்ரிக்கே அதில் இடம் இல்லை. ஸோ இந்த பைல் 1 சூஸ் பண்ணவங்க உங்களுக்கு லவ் ப்ரப்போசல் வரப்போகுது. பட் நீங்கள் வந்து சிங்கிளாக இருக்கீங்க, மேரேஜ் ஆகி சிங்கிளாக இருப்பீங்க. ஆமான்னா கமெண்ட்டில் பதிவிடுங்க பார்க்கலாம். ஒரு சிலர் வந்து ஆல்ரெடி லவ் லைஃப்பில் இருந்தீங்கன்னா ஃபஸ்ட்டு லவ் அந்த இப்போ ரீசெண்டாக நீங்கள் உங்களோட பர்சன்கிட்டேருந்து பிரேக் ஆகிட்டு உங்களுக்கான நியூ பிகினிங்ஸ் வராதா? அதனால தான் நீங்கள் வந்து சிரிக்கிறதையும் ஒரு ஃபன்னாக அதாவது நல்ல விஷயங்களையும் எல்லாத்தையுமே வந்து மறந்து இப்போ ரொம்ப சோகத்தில் இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். அதனால தான் இந்த டிப்ரெஷன், இந்த பழைய சைக்கிள்லேருந்து வெளில வாங்க. உங்களுக்கு நியூ பிகினிங்ஸ் இருக்குது. இந்த பழைய சைக்கிளே வேணும்னா நீங்கள் அப்படியே தாட்டில் ஓட்டின்னு இருங்க. இது வந்து திருமணமாய் சிங்கிளாக இருக்கிறவங்களுக்கும் சரி, லவ் லைஃப்பில் இருக்கிறவங்களுக்கும் சரி, நீங்கள் யார்கிட்டயும் பிரேக் ஆகிருக்கு உங்களுக்கு. நீங்கள் இப்போ நியூ பிகினிங்ஸ்க்காக தான் இந்த ரீடிங் பார்க்குறவங்க
அப்படி தான் தெரியுது. எனக்கு கமெண்ட்டில் பதிவிடுங்க. எஸ்ண்ணா. ஓகேவா? ஃபர்தராக என்ன சொல்கிறாருன்னு பார்க்கலாம். இப்போ உங்களுக்கு வந்து 2 சான்ஸ் இருக்குது கைஸ். நீங்கள் பழைய லைஃப்க்கு போகிறதா இல்லை நியூ பார்ட்னரை ஏற்றுக்கிறதா? டிசிஷன் மேக்கிங் உங்கள் கையில். தெளிவான மைண்ட் செட்டில் இருங்க. இன்கேஸ் அந்த பாஸ்ட் லைஃப் போனீங்கன்னா அது வந்து அந்த பாஸ்ட் இதை தான் வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணுற மாதிரி தெரியுது. இது ஒரு சிலருக்கு. ஒரு சிலர் வந்து உங்களுக்கான இந்த ரிலேஷன்ஷிப் விஷயங்களை வந்து செயல்படுத்தணும், அவங்கக்கிட்ட ப்ரப்போஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கூட ஒரு சிலர் அதை வந்து அந்த ரிலேஷன்ஷிப்பை வந்து ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஆயத்தமாயிருப்பீங்க பாஸ்ட்டில். இப்போ கரண்ட்டில் வந்து அதை வந்து நீங்கள் கன்வே பண்ணலாம். ஒரு சிலர் வந்து அந்த லவ் ரிலேஷன்ஷிப் இப்போ போயிட்டு கூட இருக்கலாம். நீங்கள் அந்த ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்ணிகிட்டு இருப்பீங்க. ஆனால் உங்களுக்குள்ளே வந்து சின்ன சின்ன வாய்க்கா வரப்பு தகராறுனால இப்போ கொஞ்சம் ஏதாவது மன வருத்தம் போயிட்டுருக்கா? இது ஒரு சிலருக்கு. அப்படி இருக்குது. இந்த ரிலேஷன்ஷிப்பை கண்டினியூ பண்ணலாமா இல்லைனா பிரேக்கப் பண்ணிக்கலாமா? ஏன்னா இது வந்து ஒரு டாக்ஸிக்காக இருக்க மாதிரி தெரிகிற மாதிரி உங்களுக்கு ஒரு சிச்சுவேஷன். ஆமாவா இல்லையா? ஸோ நீங்கள் போகிற டைரெக்ஷன் கரெக்டு தான். அது வந்து டாக்ஸிக் கிடையாது. மாற்ற வேண்டியது உங்கள் மனசு தான். நீங்கள் ஹீல் ஆகணும். அதை தான் சொல்லிட்டாங்க. ஓகேவா? ஒரு சிலர் ரொம்ப நாளாக வந்து ப்ரே பண்ணிக்கிட்டே இருக்கீங்க, மேனிஃபெஸ்டேஷன் பண்ணுறீங்க. ஒரு சிலர் வந்து ஸ்பிரிச்சுவாலிட்டியில் ஸ்ட்ராங்காக இருப்பீங்க. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 40, 45, 35 அந்த மாதிரி ஏஜ் குரூப்பில் இருப்பீங்க. ஓகேவா? நீங்கள் வந்து கடகம், விருச்சிகம், மீனம் இந்த ராசி அல்லது லக்னத்தில் இருப்பீங்க. ஒரு சிலர் மேசம், சிம்மம், தனுஷ் இந்த ராசி அல்லது லக்னம். சரியான டைரக்ஷன் முடிவெடுக்கணும் நீங்கள். ஏன்னா நீங்கள் வந்து உங்களுக்கு எல்லாமே தெரியும். உங்களோட இன்ட்யூஷனை கேளுங்க. இன்ட்யூஷன் சரியாக இல்லை, ரொம்ப வந்து லேகிங்கில் இருக்குதுன்னா பர்சனல் ரீடிங் எடுத்துக்கோங்க. உங்களோட ஆறா சக்கராவை பவர் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஸ்பிரிச்சுவாலிட்டியில் இந்த விர்ச்சுவல் பண்ணுறது அந்த மாதிரி கொஞ்சம் சீக்ரெட்டான இதெல்லாம் கூட பண்ணிகிட்ருப்பீங்க ஒரு சிலர். ஆமாவா இல்லையா? கமெண்ட்டில் பதிவிடுங்க பார்க்கலாம். ஓகேவா? பட் அதெல்லாம் வந்து டிவைனுக்கு உட்பட்டு பண்ணிங்கன்னா அது பாசிட்டிவான விஷயங்களை கொடுக்கும். டிவைனுக்கு அகெயின்ஸ்டாக பண்ணிங்கன்னா அதுக்கான என்ன ரிசல்ட்டோ அதுதான் நீங்கள் ஃபேஸ் பண்ணணும். அதனால தான் இந்த ப்ளஸ் கர்மா மைனஸ் கர்மா அந்த கார்டு அடிக்கடி வருது எனக்கு. நீங்கள் சரியான டைரக்ஷன் சூஸ் பண்ணுங்கள். ஒரு சிலர் நீங்கள் வந்து மேனிஃபெஸ்டேஷன் பண்ணுறீங்க, உங்களோட ரிலேஷன்ஷிப் பாண்டிங்கை வந்து இது பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ராங் பண்ணணும்னு. ஆனால் உங்ககிட்ட இருக்கிற அந்த நெகட்டிவான விஷயங்களை ரிலீஸ் பண்ணாமல் நீங்கள் ரெடியாக முடியாது. இதுதான் 2 ஏஞ்சல் கார்ட்லேயும் சொல்லிட்டாங்க, லவ் ஆரக்கிள் டெக்லேயும் சொல்லிட்டாங்க. உங்ககிட்ட இருக்க அந்த விஷயங்களை எப்படி ஹீல் பண்ணுறது தெரியல அப்படின்னா, உங்களுக்கு இந்த மாதிரி தெரிஞ்சவங்க யாராவது இருந்தால் போய் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைனா டிவைன் பாத்தில் தான் உங்களுக்கு எல்லாமே இருக்குது. என்ன வேணும் உங்களுக்கு, எப்படி டிவைன் கிட்டேருந்து எல்லாத்தையும் வந்து மேனிஃபெஸ்டேஷன் பண்ணால் எப்படி கிடைக்கும், எல்லா வித்தையும் தான் சொல்லித்தரேனே. அந்த வித்தையை கற்றுக்கோங்கன்னு தான் சொல்கிறேன். நீங்கள் பெரிய பெரிய கிளாஸ்லாம் எடுக்க வேணாம். ரேக்கியில் மாஸ்டர் ஆகுங்க, ஃப்ளவர் தெரப்பியில் மாஸ்டர் ஆகுங்க, இதெல்லாம் வந்து அட்வான்ஸ் படிங்க, அதெல்லாம் நான் சொல்லலை. ஃபஸ்ட்டு நீங்கள் கற்றுக்க வேண்டியதே லைஃப் கோச்சிங் கிளாஸ் தான். பேசிக்காக ஒரு விஷயம் உங்களோட ஆறா சக்கராவை பவராக வச்சுக்கிட்டு உங்களுக்கு தேவைப்படுற விஷயத்தை யூனிவர்ஸ்கிட்டேருந்து எப்படி எடுத்துக்கணும், எங்கெல்லாம் நீங்கள் லேக் ஆனீங்கன்னா எப்படி அந்த லேக்லேருந்து உங்களை வந்து கம் அவுட் பண்ணி வெளியே கொண்டு வரணும், எல்லா டாக்டிக்ஸும் சொல்லித்தரேன். உங்களுக்கு ஒரு 3லேருந்து 6 மாதம் கைடன்ஸ் இருக்குது. ஓகேவா? உங்களை ஃபாலோஅப்ஸ் பண்ணி நீங்கள் என்ன ஸ்ட்ரகிளில் இருந்தாலும் உங்களுக்கு அந்த ஸ்ட்ரகிள்லேருந்து வெளில கொண்டு வர முடியும். எப்போ வேணாலும் நீங்கள் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு என்கிட்ட பேசிக்கலாம். இதுக்கு மேலே என்ன ஃபெசிலிட்டி கொடுக்கணும்? அங்கங்கே சும்மா ரீடிங் இது மட்டும் போட்டுட்டு அவங்கள ஆளையே பார்க்க முடியாது, அவங்கக்கிட்ட பேசவும் முடியாது. ஒரு எல்கேஜி யூகேஜி பசங்கிட்ட பேசுகிற மாதிரி அவங்களோட அசிஸ்டண்ட்டுக்கிட்ட நீங்கள் டாப்பிக்கே புரியாது, அவங்கக்கிட்ட பேசிட்டு கம்யூனிகேட் பண்ணி அப்புறமா வெறுத்து போய் விட்டுருவீங்க. இந்த மாதிரி தான் நிறைய பேர் நடத்திட்டு இருக்காங்க. அதை தான் நீங்களும் வந்து போய் விழுந்துடுச்சின்னு பார்க்குறீங்க. இது வந்து எவ்வளோ புரிதலோட எவ்வளோ ஸ்ட்ரகிள் எல்லாத்தையும் நான் 15 இயர்ஸாக பார்த்துட்டேன். என்னோடய 15 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் ஸ்பிரிச்சுவல் லைஃப்பில் யார் எப்படி இந்த ஸ்பிரிச்சுவல் லைனில் மக்களுக்கு எப்படி இதை கொடுக்கணுமோ அப்படி கொடுக்காம எவ்வளோ காம்ப்ளிகேட்டடாக கொண்டு போய் அவங்கள வந்து மாட்டி விட்றாங்களோ அதெல்லாம் இறைவன் பார்த்துக்குறாரு. அது அவங்க தெரிஞ்சு செய்கிறாங்களோ தெரியாமல் செய்கிறாங்களோ அது வந்து நமக்கு வேண்டாம். எனக்கு கொடுத்துருக்குறாரு இந்த ஞானத்தை. உங்களுக்கு எந்த ஒரு ஸ்ட்ரகிளையும் நீங்கள் போய் மாட்டிக்காமல் உங்களுக்கு நார்மல் லைஃப்பில் நீங்கள் இருக்கிற நிலையிலேருந்து நீங்கள் வந்து உங்களை லிஃப்ட் பண்ணிக்கிறதுக்கான விஷயத்தை நான் சொல்லிகிட்ருக்கேன். மேனிஃபெஸ்டேஷன் பண்ணுறேன், எனக்கு எதுவும் கிடைக்கல, எனக்கு இன்னும் வரல, எனக்கு எப்போ கிடைக்கும்? ஒரு சிலர் எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கீங்க.
உங்கள்கிட்ட எதிர்பார்ப்பு இருக்குது, பட் இது நடக்கணுன்னா இதை நீங்கள் ரிலீஸ் பண்ணுங்கள். உங்களை நீங்கள் செல்ஃப் லவ் பண்ணுங்கள். உங்கள் பர்சன் அப்போ தான் உங்களை லவ் பண்ணுவாங்க. உங்கள் லவ்வர்ஸ்க்காக நீங்கள் இந்த மாதிரி மேனிஃபெஸ்டேஷன் பண்ணுறீங்களா, இல்லைனா உங்களோட எக்ஸ் பர்சனுக்காக பண்ணுறீங்களோ, இல்லைனா நியூ பர்சன் வரணும்னு சொல்லி பண்ணுறீங்களோ, வாட் எவர் இட் இஸ், உங்கள்கிட்ட இருக்க பேக்கப்ஸை ரிலீஸ் பண்ணுங்கள். உங்களை செல்ஃப் லவ் பண்ண சொல்கிறாங்க. இவ்வளோ அழகாக வந்துப்பா சூப்பராக எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்கப்பா டாரோட்லேயும் இதுலேயும். கண்டிப்பாக ஒரு நியூ எனர்ஜி, நியூ பவர் வருதுப்பா. அந்த எனர்ஜியை ரிசீவ் பண்ணிக்கோங்கப்பா. அதுதான் இந்த யூ ஆர் ரெடி. இதை ரிலீஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கான அந்த நியூ எனர்ஜி வருது. இப்போ இந்த பைல் சூஸ் பண்ணவங்க நீங்கள் வந்து முருகர் டிவோட்டிஸாக இருப்பீங்க, இல்லை மைக்கேல் ஏஞ்சல் ப்ரே பண்ணுறவங்களா இருப்பீங்க. ஆமாண்ணா கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஒரு சிலர் மிதுனம், துலாம், கும்பம் இந்த ராசி அல்லது லக்னத்தில் இருப்பீங்க. உங்களுக்கு நல்ல ஒரு எனர்ஜெட்டிக் பவர் வருது. உங்களுக்கு நான் சொன்ன அந்த ஏஞ்சல்ஸ் அண்ட் முருகரோட நல்ல ஒரு பிளெஸ்ஸிங்ஸ் இருக்குது. ஒரு சிலருக்கு வந்து அம்மனோட பவர் இருக்குது. ஸ்பிரிச்சுவலிட்டியில் ஸ்ட்ராங்காக இருப்பீங்க. நீங்கள் வந்து அபிராமி அன்னை வழிபடுறது, இல்லைன்னா சமயபுரத்தன்னை, மாகாளி, பிரித்திங்கிரா, வாராகி இந்த மாதிரி காட்ஸ் எல்லாம் வந்து நீங்கள் வந்து ப்ரே பண்ணுறவங்களா இருப்பீங்க. இல்லை உங்கள் குடும்ப தெய்வம் வந்து குலதெய்வம் பெண் தெய்வமாக பெண் தெய்வ வழிபாடு பண்ணுறவங்களா இருப்பீங்க. ஆமாண்ணா எனக்கு கமெண்ட்டில் பதிவிடுங்க. சில பேர் வந்து உங்கள் ஃபேமிலிக்குள்ளவே இல்லைன்னா உங்கள் ஃப்ரெண்ட் சர்க்கிளில் உங்களுக்கு வந்து ஒரு நெக்ஸ்ட் லெவல் உங்கள் ரிலேஷன்ஷிப்பை கொண்டு போக முடியாத ஒரு சில தடைகள் இருக்குது. உங்கள் பேரண்ட்ஸோட ஒரு டைட்னஸ், அதாவது அவங்களுக்கு அதில் விருப்பம் இல்லைன்னு நினைக்கிறேன். நீங்கள் சொல்கிற விஷயத்தில் அவங்களுக்கு விருப்பம் இல்லை. அதனால் அவங்க வந்து ஒரு இது உங்களுக்கு வந்து அது வேண்டாங்கிற மாதிரி உங்களை வந்து ஸ்டாப் பண்ணுறாங்க. ஸோ இவ்வளோ நாள் உங்களுக்கு சப்போர்ட்டிவாக தான் இருந்தாங்க. பட் இப்போது இந்த சிச்சுவேஷனுக்கு மட்டும் அந்த இது பண்ணுறாங்க. அது ஏதாவது உங்களுக்கு கிளாரிட்டி வேணும்னா பர்சனல் ரீடிங் எடுத்துக்கோங்க. ஒரு சிலருக்கு இப்போது நீங்கள் ஹார்ட் பிரேக்கில் இருக்கிறீங்களா, உங்களுக்கு பேலன்சிங்கான ஒரு சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு டிவைன் லைட் மாதிரி ஒரு பர்சன் வருவாங்க. கவலைப்படாதீங்க, ஓகேவா? பட் அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும், இந்த பழைய சோக கீதம் பாடாமல், ஓகேவா? அது என்ன பாட்டு, ஏதோ ஒரு பாட்டு வருமே நல்ல, அந்த மாதிரி ஒரு சோக கீதம் பாடிக்கிட்டு தேவதாஸ் மாதிரி ஆகாமல் அதை ரிலீஸ் பண்ண சொல்கிறாங்க. புரியுதா? இதுக்கு மேலே என்ன சொல்கிறது உங்களை? இந்த 2 கார்ட்லேயும் இப்போ இவ்வளோ நேரம் நான் சொன்ன எக்ஸ்ப்ளனேஷனை ஷார்ட்டாக ஒரே சப் ஹெட்டிங் மாதிரி கொடுத்துட்டாங்க. இது மெயின், இது வந்து இதுதான். இதை ரிலீஸ் பண்ணிங்கன்னா இதை மாதிரி இல்லை, சந்தோஷமாக ஹாப்பியாக உங்களை செல்ஃப் லவ் பண்ணுங்கள், நல்ல விஷயங்களை நினச்சி பாருங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாம் பண்ணிங்கன்னா யூ ஆர் ரெடி. அந்த நியூ எனர்ஜியை உங்களால் ரிசீவ் பண்ண முடியும். ஒரு சிலருக்கு நியூ பிகினிங்ஸ் இருக்குது, ஓகேவா? ஒரு சிலர் மேனிஃபெஸ்டேஷன் செஞ்சிட்டே இருக்கீங்க. ஒரு சிலர் அந்த லவ் ரிலேஷன்ஷிப்குள்ளே இருந்துகிட்ருக்கீங்க. இப்போ கொஞ்ச நாளாக கொஞ்சம் வாய்க்க வரப்பு தகராறு நடந்துகிட்ருக்கு. அதை வந்து அதனால் உங்களுக்கு மன வருத்தம். இது வந்து சக்ஸஸ் ஆகுமா, இது வந்து பாண்டிங் நல்லா இருக்குமா, இதை நம்ம மூவ் ஆன் பண்ணலாமா, இல்லை பிரேக் எடுத்துக்கலாமா, அப்படி யாரோ ஆஸ்லேஷனில் இருக்கீங்க. எனக்கு இன்ட்யூஷன் சொல்லுது. ஆமாண்ணா எனக்கு கமெண்ட்டில் பதிவிடுங்க. நீங்கள் இப்படி நினைக்கிறது யாருன்னா மேசம், சிம்மம், தனுஷ், கன்னி, மகரம், ரிஷபம் இந்த 6 ராசி அல்லது லக்னம். உங்களோட ஏஜ் குரூப்லாம் வந்து பிலோ 35 இருக்கும். 35, ஒரு சில 25 இருப்பீங்க. 30, 25 அந்த மாதிரி. இப்போ ஹார்ட் பிரேக் ஆனவங்க வந்து பார்த்திங்கன்னா 25, 20 அந்த ரேஞ்சு, 30 அந்த மாதிரி கூட இருக்குது, ஓகேவா? சரி, உங்களுக்கான நியூ பிகினிங்ஸ் இருக்குது. உங்களை அதுக்கு ரெடி பண்ணிக்கோங்க. நீங்கள் ஹீல் ஆகுங்க, ஓகேவா? ஹீலிங் தேவை அப்படின்னா நீங்கள் ஸ்க்ரீனில் தெரிகிற அந்த நம்பருக்கு பர்சனல் ரீடிங் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு ஆஹார சக்கரா இம்பேலன்ஸில் இருக்குன்னா நீங்கள் பண்ணிக்கோங்க. 21 days லைஃப் கோச்சிங் கிளாஸ் எடுத்துக்கோங்க, ஓகே? ஸோ நம்ம பைல் 1 சூப்பராக வந்துச்சு, சூப்பர். தேங்க்யூ ஏஞ்சல், தேங்க்யூ யூனிவர்ஸ். சாம்வேல் ஏஞ்சலுக்கு நன்றி சொல்லுங்கள் கைஸ், ஓகே? தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் நம்மளோட சேனலை. ஏன்னா நிறைய பேருக்கு வந்து சில இந்த பர்சனல் விஷயத்தை வெளியில் ஷேர் பண்ண கூட பயப்படுறாங்க, சொல்லிக்கிறது கூட கூச்சப்படுறாங்க. அது மாதிரி மனம் விட்டு பேசுறதுக்கு யாரும் இல்லைன்ட்டு ரொம்ப வருத்தப்படுறாங்க, ஓகேவா? சரியான வழிகாட்டுதல், குருமார்களுடைய
அந்த என்ன சொல்கிறது, ஒரு சரியான அந்த ஸ்பிரிச்சுவாலிட்டியில் ஒரு இது உங்களுக்கு வந்து கரெக்ட் டைரக்ஷன் நம்ம சேனல் மூலமாக உங்களுக்கு கிடைக்குது. நீங்கள் இதை எந்த அளவுக்கு, ஏன்னா இப்போ பார்க்குறவங்க அபவ் 25 தான் இருக்கீங்க, ஒரு சிலர் 40-35 இருக்கீங்க. உங்களுக்கெல்லாம் நல்ல மெச்சூரிட்டி இருக்கும். நான் என்ன சொல்ல வரேங்கிறது கிளியராக புரியும். கடவுள் உங்களுக்கு இத்தனை விஷயங்களை சொல்கிறாரு. இந்த ஏஜில் இந்த ஞானம் கிடச்சிதுன்னு சந்தோஷப்படுங்க. இந்த விஷயம் உங்களுக்கு கைக்கு வருது. ஓகேவா? இத்தனை நாள் நீங்கள் வந்து ஏஞ்சல் நம்பரை பார்த்துருப்பீங்க, சைன் கொடுக்குறாங்க. ஆனால் இப்போ வந்து டிவைன் பாத் மூலமாக உங்களுக்கு வாய்ஸ் மெசேஜும் கொடுக்குறாங்க. இதுக்கு மேலே என்ன செய்வாங்க? இதுக்கு மேலே உங்களை என்ன இழுத்து பிடிச்சி மடியில் உட்கார வைப்பாங்களா? இனிமேல் நீங்கள் தான் வந்து அதை என்ன சொல்கிறது, அந்த சக்ஸஸை வந்து ரீச் பண்ணணும். முயற்சி நீ தான், உங்கள் கையில் தான் இருக்குது. ஓகே, நீங்கள் தான் ஆக்ஷன் எடுக்கணும். சரி, இப்போது பைல் 2 சூஸ் பண்ணவங்களுக்கு பார்க்கலாம். My believed, though we may be physically apart, spiritually we are always united. For love transcends space and time. Nothing is missing. இப்போது ரைட் நவ் வந்து இந்த ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறவங்க, உங்கள் பர்சன் யாரும், அதாவது நீங்கள் வந்து அவங்கள லாஸ் பண்ணிட்ட மாதிரியும், நீங்கள் வந்து அவங்க நமக்கு இல்லை, நம்மளை விட்டு போயிட்டாங்க, அந்த மாதிரி ஏதோ தாட் உங்களுக்கு ஓடிட்டுருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு சிலர் வந்து நீங்கள் ஸ்பிரிச்சுவலாக கனெக்ட் ஆகிருக்கீங்க. தட் மீன்ஸ் நீங்கள் வந்து இந்த பந்தம் வந்து கடவுளால் ஆசிர்வதிக்கப்பட்ட பந்தம். ஓகேவா? ஆனாலும் இப்போ வந்து என்ன தான் ரிலேஷன்ஷிப் இருந்தாலும் உங்களுக்கு வந்து இப்போ இருக்கிற இந்த இடைவெளி வந்து ஒரு பர்மனெண்ட் கிடையாது, எதுவும் மிஸ் ஆகலை. அதனால் கவலைப்படாதீங்க. ஃபர்தராக என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். ரொம்ப பயப்படுறீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ கொஞ்ச நாள் பேச்சுவார்த்தை இல்லைன்னு சொன்னோடனே அந்த பர்சன் நம்மளை விட்டு போயிட்டுருப்பாங்களோ, அவங்களுக்கு யாராவது தேர்ட் பார்ட்டி, யாராவது வேறு ஒருத்தரோட அவங்க வந்து இதுவாகிட்ருப்பாங்களோ, ரிலேஷன்ஷிப் ஏற்பட்டிருக்குமோ, அப்படிலாம் பயம் இருக்கா என்ன? ஆமாம் மேம் அப்படின்னா எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் பார்க்கலாம். பைல் 2 சூஸ் பண்ணவங்க, பைல் 2 சூஸ் பண்ணவங்களுக்கு சாமுவேல் ஏஞ்சல் கரண்ட்டில் போயிட்டுருக்கு. ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரீடிங் பார்க்குறவங்க ஒரு சிலருக்கு உங்கள் ஃபேமிலிக்குள்ளே இப்போ உங்களுக்கும் உங்கள் லவருக்கும் நடுவில் ஏதாவது பிரேக் இருக்குது, கொஞ்சம் இடைவெளி ஆகிடுச்சு அப்படின்னா அதுக்கு காரணம் உங்கள் ஃபேமிலிக்குள்ளே ஒரு மதர் கேரக்டரில் இருக்கிறவங்க இந்த ரீசனுக்கு காரணமாக இருக்கலாம், இந்த இஷ்யூக்கு காரணமாக இருக்கலாம். அது நீங்களா உங்கள் ஃபேமிலியில் இருக்க உங்கள் பேரண்ட்டாக இருக்கலாம், இல்லைனா உங்களோட லவரோட ஃபேமிலியில் இருக்க அந்த மதர் கேரக்டரில் இருக்கிறவங்களா இருக்கலாம். மோஸ்ட் ஆஃப் எனக்கு உங்கள் ஃபேமிலி தான் எனக்கு வந்து ஸ்ட்ரைக் ஆகுது. ஓகேவா? அப்புறம் நீங்கள் வந்து ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் சொன்ன இந்த விஷயங்கள்
நீங்கள் வந்து பிலோ 40, 35 அந்த மாதிரி ஏஜ் குரூப்பில் இருப்பீங்க. ஒரு சிலர் 30ல் கூட இருக்கலாம். கன்னி, மகரம், ரிஷபம் அண்ட் மேஷம், சிம்மம், தனுஷ் இந்த 6 ராசி அல்லது லக்னத்தில் அதிகமாக இருக்குது. ஒரு சிலர் நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து இந்த சைக்கிள் வந்து முடிஞ்சு நெக்ஸ்ட் சைக்கிள் ஸ்டார்ட் ஆக போகுது. ஓகேவா? நீங்கள் ரொம்ப ஒரு அது என்ன சொல்கிறதுன்னா, ரொம்ப பொறுமை, நிதானம், மற்றவங்களுக்கு வந்து ஓடி போய் உதவி செய்கிறது, கேட்காமலே செய்கிறது, அந்த மாதிரி ஒரு பாசமான பர்சனாக இருப்பீங்க ஒரு சிலர். நீங்கள் வந்து கடகம், விருச்சிகம், மீனம் இந்த ராசியில் இருப்பீங்க. இந்த ராசி அல்லது லக்னம் ஒரு சிலருக்கு. ஓகேவா? ஒரு சிலருக்கு உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸில் யாரோ ரொம்ப க்ளோஸ்டு ரிலேஷன்ஷிப்பாக தெரியுது, அது மதர் கேரக்டரில் இருப்பாங்க. அவங்க உங்களோட இந்த பிரேக்குக்கு, இந்த இடைவெளிக்கு காரணமாக இருப்பாங்க. ஒரு சிலர் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் வந்து ஸ்பிரிச்சுவாலிட்டியில் ஸ்ட்ராங்காக இருப்பீங்க. நீங்கள் வந்து ரேக்கி ஹீலர், அப்புறம் வந்து ப்ரானிக் ஹீலர்ஸ் அந்த மாதிரி ஏதோ ஹீலிங் லைனில் இருப்பீங்க. ஒரு சிலர் டாக்டர்ஸ், நர்ஸ் அந்த மாதிரி, டீச்சர்ஸ் அந்த மாதிரி கூட இருக்கலாம் சிலர். ஓகேவா? நீங்கள் இந்த லேக்கில் இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? உங்களோட பர்சனல் லைஃப்பில் ஒன்று அவங்க வந்து உங்களோட ஹஸ்பண்டாக இருக்கணும், இல்லைன்னா நீங்கள் ஒரு சிலர் வந்து நீங்கள் அந்த நியூ பிகினிங்ஸ்க்காக அந்த ரிலேஷன்ஷிப் ரீஜாயின் ஆகுமா, அந்த பிரேக் இருக்குது. இப்போ வந்து மேரேஜ் ஆகி சிங்கிளாக இருப்பீங்க, திரும்பவும் அந்த ரீஜாயின் ஆகுமா ஆகாதா அந்த இது இருக்குது உங்களுக்கு. ரொம்ப டிப்ரெஷனில் இருக்கீங்க இப்போ நீங்கள். ஓகேவா? இது வந்து ஒரு சிலருக்கு. ஒரு சிலர் வந்து நியூ பார்ட்னருக்காகவே வெயிட் பண்ணுறீங்க. ஆமாண்ணா எனக்கு கமெண்ட்டில் பதிவிடுங்க. உங்களோட ஏஜ் குரூப் அபவ் 40, 35, 40, 45 அந்த மாதிரி இருக்கும். இது ஒரு சிலருக்கு. ஓகேவா? ரீகன்சிலேஷன் வேணும்னு சொல்லி நினைக்கிறவங்க, நீங்கள் மெயில் எனர்ஜியாக இருப்பீங்க ஒரு சிலர். உங்களோட ஏஜ் வந்து 30, 25 அந்த மாதிரி இருக்கும். நீங்கள் கடகம், விருச்சிகம், மீனம் இந்த ராசி, மிதுனம், துலாம், கும்பம் இந்த ராசி அல்லது லக்னத்தில் அதிகமாக தெரியுது. ஒரு சிலர் கன்னி, மகரம், ரிஷபத்தில் இருப்பீங்க இந்த ராசி அல்லது லக்னம். இந்த ரீகன்சிலேஷன்ஸ்க்கு வந்து என்ன ஒரு பிளாக் அப்படின்னா, ரீகன்சிலேஷன் இந்த ஆகணும்னா அந்த பர்சன் வந்து அவங்க வந்து ரொம்ப என்ன சொல்கிறது, எமோஷ்னலாக வந்து பிளாக்காக இருக்காங்க. நீங்கள் கொடுத்த அந்த வலி வேதனையோடு அவங்க வந்து இன்னும் அந்த தாட்லேருந்து அவங்க வந்து ரிலீஸ் ஆகலை. ஓகேவா? ஸோ ஃப்யூச்சரில் அவங்க வந்து ரீஜாயின் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க. ஒரு சிலர் வந்து இந்த லவ் ரிலேஷன்ஷிப்பில் ரொம்ப அதிகமாக வந்து ஃபெயிலியர் பார்த்துருக்கீங்க. ஒரு சிலருக்கு உங்களோட யங் ஏஜில் வந்து உங்களோட கொஞ்சம் வயசு ஒரு 4 வருஷம் 5 வருஷம் சின்னவங்க கூட உங்ககிட்ட வந்து லவ் ப்ரப்போசல் பண்ணலாம். ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபீமேல் எனர்ஜி, நீங்கள் உங்களை சுற்றி இருக்க அந்த ஃபேமிலி மெம்பர்ஸ் ஆர் உங்களோட ஹஸ்பண்ட் இல்லைனா எக்ஸ்பர்சன், அவங்க யாரோ சம்படி இஸ் லாக்கிங் யூ. உங்களுக்கு ஒரு எதையுமே வந்து ஃப்ரீடம் இல்லை, நீங்கள் ஃப்ரீயாக எந்த டிசிஷன் மேக்கிங்கும் எடுக்க முடியல. இது வந்து ஒரு மெயில் வந்து உங்களை வந்து நல்லா உங்களுக்கு எல்லா சப்போர்ட்டும் பண்ணுறேன், எல்லாம் பண்ணித்தரேன் அப்படின்னு சொல்லி கூட உங்களை லாக் பண்ணி உங்களை வந்து அப்புறம் வந்து ஏமாற்றிருக்கலாம் ஒரு சிலருக்கு. ஓகேவா? ஒரு சிலருக்கு லீகல் இஷ்யூ போயிட்டுருக்கு கைஸ். உங்களுக்கு வந்து கோர்ட்டு கேஸ் அந்த மாதிரி ஏதோ ஒரு சம்திங் இருக்குது. அந்த பர்சன் ரொம்ப டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்பில் இருந்திருக்கீங்க. ஆமாவா இல்லையா? கமெண்ட்டில் பதிவிடுங்க. உங்களோட 6ஆம் சக்கரா இம்பேலன்ஸ் இருக்குது. ஓகேவா? நீங்கள் இப்போ சிங்கிள் ஆகிட்டீங்க. நீங்கள் அந்த அவங்க கொடுக்குற அந்த ஃபைனான்ஸ் அந்த இது எல்லாமே நிப்பாட்டிட்டாங்க அவங்க. ரெண்டாவது நீங்களும் அந்த அவருக்காக நிறைய ஒரு சிலர் வந்து செலவு பண்ணி லாஸாக இருப்பீங்க. ஆமாமா இல்லையா? கமெண்ட்டில் பதிவிடுங்க. ஸோ உங்களோட 6ஆம் சக்கரா இம்பேலன்ஸில் இருக்குது. அதை வந்து நீங்கள் வந்து இது பண்ணிக்கோங்க. ஒரு சிலருக்கு நியூ பிகினிங்ஸ் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு ஒரு டிவைன் லைட் மாதிரி ஒரு பர்சன் உங்கள் லைஃப்பை வந்து ஹீல் பண்ண வருவார். அதுக்கு நீங்கள் ரெடியாக இருக்கீங்களா?
நீங்கள் வந்து இந்த விஷயத்துக்கு வந்து ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணிகிட்ருக்கீங்க. ஓகேவா? ரிலேஷன்ஷிப்பாக இருந்தால் கூட ஒரு கொஞ்சம் இடைவெளி வேணும். ரொம்ப வந்து எதையும் ஃபோர்ஸ் பண்ணாதீங்க. ஒரு சிலர் ரீகன்சிலேஷன் உடனே நடக்கணும், உடனே எல்லாம் பண்ணிடணும். அவங்க கொஞ்சம் ஹீல் ஆக வேணாமா? நீங்கள் ஹீல் ஆகிட்டீங்க. நீங்கள் வந்து அவங்கள வந்து குடைச்சல் கொடுத்துட்டு மறுநாளே வந்து நான் எல்லாத்தையும் மறந்துட்டேன், நான் வந்து ரீஜாயின் பண்ணுறேன் அப்படின்னு நீங்கள் இருந்தாலும், ஆனால் அவங்களுக்கு அந்த ஹீலிங் தேவைப்படுதில்ல. அவங்களால அந்த மைண்ட் செட் வர முடியாதுல்ல. அவங்களுக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க. இல்லைனா உங்களுக்கு வந்து என்ன தான் போயிட்டுருக்குன்னு சொல்லி தெரிஞ்சுன்னா பர்சனல் ரீடிங் எடுத்துக்கோங்க. அவங்களுக்கும் ஹீல் பண்ணுங்கள். நீங்களும் அவங்களோட ஆறா சக்கராவை பவர் பண்ணுங்கள், உங்களோட ஆறா சக்கராவை பவர் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இதில் ஏதாவது ஒரு கிளாரிட்டி கிடைக்கும் உங்களுக்கு. ஸோ நான் சொன்ன விஷயங்களில் இந்த லேகிங்கில் இருந்தீங்கன்னா இதுக்கான ப்ரிகாஷன்ஸ் எடுத்துக்கிட்டு மூவ் ஆன் பண்ணுங்கள். உங்களுக்கு ஃபர்தராக என்ன சொல்கிறாங்க ஏஞ்சல் கைடன்ஸ் வருது. நாட் த ரைட் டைம். எஸ், இந்த நியூ பிகினிங்ஸ் அண்ட் நியூ சைக்கிள்ஸ் அண்ட் ரீகன்சிலேஷன்ஸ், இத்தனை விஷயங்கள் வந்து நீங்கள் உடனே ஃபோர்ஸ் பண்ணுறீங்களா? அதுக்கு தான் இது. நீங்கள் வந்து ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு சிலருக்கு சொல்கிறாங்க, நீங்கள் உங்களோட இது வந்து ஆசீர்வதிக்கப்பட்டது, நம்புங்க. நீங்கள் வந்து தனித்தனியாக இருக்கிறதுனால எதுவும் மிஸ் ஆகிடலை. உங்களுக்கான அந்த இது வந்து உங்கள்கிட்ட வருவாங்க. அதனால் கொஞ்சம் டைம் கொடுங்க. அந்த அன்பு பாசம் அவங்களுக்கும் இருக்குது. நீங்கள் கொஞ்சம் டைம் கொடுங்கன்னு சொல்கிறாங்க. ஆனால் இப்போவே நடக்குமான்ற கேள்வி வச்சுருக்கீங்களா? இப்போவே நடந்துடணும் அப்படின்லாம் அவசரப்பட்டிங்கன்னா கிடையாதுன்ட்டார். நாட் த ரைட் டைம். காலம் ஹீல் பண்ணணுமா அவங்கள? இல்லைனா நீங்கள் நான் சொல்கிற ஹீலிங் ப்ராசஸ்லாம் எடுத்துக்கோங்க, அவங்களுக்கும் பண்ணுங்கள். ஓகேவா? சரி, இப்போ நான் இந்த ரீடிங்கில் கொடுத்த விஷயங்கள் உங்களுக்கு எப்படி ரெசனேட் ஆச்சு? ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு லேகில் இருக்கீங்க. அந்தந்த ஏஜ் குரூப், அந்த ராசி, லக்னம், அந்த சிச்சுவேஷன் எல்லாமே சொல்லியிருக்கேன். உங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் எப்படி ரெசனேட் ஆச்சுன்றதை எனக்கு கமெண்ட்டில் பதிவிடுங்கப்பா. நம்மளோட சாமுவேல் ஏஞ்சலுக்கு தேங்க் பண்ணுங்கள். ஏஞ்சல் அழகாக சூப்பராக வந்து எப்படி அப்படியே பக்குவமாக பார்ட்டாக உங்களுக்கு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு பாருங்கள். ரொம்ப போட்டு இன்றைக்கே நேற்று சண்டை நடந்திருக்கோம், இன்றைக்கே வந்து அவரை சமாதானப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணுறீங்க போல். நீங்களே முதல்ல ஹீல் ஆகிருக்க மாட்டீங்க. நீங்கள் உங்களுக்கு 3 எனர்ஜி கம்மியாக இருக்குது ஒரு சிலருக்கு. இப்போ ரொம்ப தெளிவாக இருக்க மாதிரி பேசுவீங்க, மறுநாள் பார்த்தீங்கன்னா அப்படியே ஆப்போசிட்டாக அப்படியே எகிரடிச்சு அப்படியே ஆப்போசிட் பர்சன் அப்படியே கடித்து கொதறுற மாதிரி நடந்துக்குவீங்க. அப்படின்னா அந்த உங்களோட இருக்கக்கூடிய பர்சனுக்கு எவ்வளோ வலிக்கும் நினச்சி பாருங்கள். ஒரு சிலர் வந்து உங்கள் பர்சன் அந்த மாதிரியான ஆட்டிடியூடில் இருப்பாங்க. ஆனால் இப்போ நீங்கள் வந்து உட்காந்துக்கிட்டு ஐயோ என் பர்சன் வந்திருந்தால் நல்லாயிருக்குமே அப்படின்னா அவங்களுக்கு ஹீலிங்கு டைமு தரணும்ல, நீங்களும் ஹீல் ஆகணும்ல. எதையுமே ஒழுங்காக இல்லை, அதாவது நான் விதைச்ச உடனே எனக்கு அறுவடை வரணும். எதுவுமே வந்து டைம் கொடுக்கணும். நம்ம மிஸ்டேக்ஸை கரெக்ட் பண்ணிக்கணும். நம்மளை வந்து நல்ல பாசிட்டிவ் எனர்ஜியாக வச்சுக்கிட்டா தானே நம்மளுக்கு அந்த அன்பு பாசம் அதெல்லாம் வந்து கிடைக்கும். நம்ம பேசிட வேண்டியது, எல்லாத்தையும் முடிச்சு கட்டிட வேண்டியது. அதுக்கப்புறம் ரீகன்சிலேஷன் வரல, அவர் எப்போ கூப்பிடுவார் அப்படின்னு சொல்லி நீங்கள் பதச்சா எப்படி நடக்கும்? ஓகே, சரி, எல்லாம் நல்லதே நடக்கும். கொஞ்சம் டைம் கொடுங்க, ஓகேவா? அவசரப்படாதீங்க. நான் சொன்ன விஷயங்களை டிவைன் இப்போது உங்களுக்கு வந்து சைன் காமிக்கிறது மட்டும் இல்லை, டிவைன் பாத் மூலமாக உங்களுக்கு வாய்ஸும் கொடுக்குறாங்க. ஓகேவா?